டிஜேடியில் வந்துட்டு சேலஞ்ச் ரவுண்ட். ஸோ சேலஞ்ச் ரவுண்டு அது மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டேலலாம் ஆகிற காரியமே கிடையாது. ஏன்னா இதுக்கு நாங்களே வந்துட்டு ஒரு 6 months ட்ரைனிங் எடுத்து தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெயின் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அடுத்த நாள் அதோட ரிசல்ட் இன்னும் பலமாக இருக்குன்னு சொல்லி யாருமே சொல்லலை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் குட் அண்ட் கிரேட். ஸோ வெல்கம் பேக் டு அக்ஷிதா ஷோக்ஸ் சேனல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிஜேடியில் வந்துட்டு சேலஞ்ச் ரவுண்ட். ஸோ சேலஞ்ச் ரவுண்டு அது மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வராத ஒரு விஷயம் இல்லை கஷ்டமான ஒரு விஷயம் எடுத்து நம்மளுக்கே சேலஞ்சிங்காக இல்லை ஒரு விஷயம் எடுத்து தான் நம்ம பண்ணணும். லைக் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணால் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதில் நாங்கள் ஒரு 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு சயர் ரிங்கு, இன்னொன்று வந்துட்டு ஏரியல் லாக்ட். இதுக்கு நிறைய டேஸ் எடுக்கல, அப்படி கிடையாது. ஓவர் நைட்டில் தான் இது நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். விச் மீன்ஸ் நாளைக்கு ஷூட் அப்படின்னா இன்றைக்கி நைட் உட்காந்துட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு ஏரியலும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதோட கொஞ்சம் பிடிஎஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் நாங்கள் அந்த ஏரியல் ஆகட்டும், எனக்கு வந்துட்டு சயர் ரிங் சுத்தமாக வரல. பிகாஸ் சயர் ரிங் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அது வந்து சொல்லி கொடுத்தவங்களே வந்து சொன்னாங்க இது ரொம்ப கஷ்டம். ஒன் டேலலாம் ஆகிற காரியமே கிடையாது. ஏன்னா இதுக்கு நாங்களே வந்துட்டு ஒரு 6 months ட்ரைனிங் எடுத்து தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்ராஹிம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி 2 பேருமே பண்ணோம். பட் எனக்கு அந்த பேலன்ஸ் சுத்தமாக கிடைக்கல. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. லைக் லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்துடும். பட் இப்ராஹிம் சீக்கிரமாக அதை கிராஸ் பண்ணிக்கிட்டான். ஏரியல் வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணணும், நிறைய நாட்ஸ், ஒரு ஃப்ளிப்போ ஒரு டைவ், அங்கேருந்து நாங்கள் ரோல்லெல்லாம் வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நாட் போட படிக்கணும். அண்ட் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே நியூ. இப்ராஹிம் ஆச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ் அ டான்ஸர், நிறைய ரியாலிட்டி ஷோஸில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ அவனுக்கும் சயர் ரிங் ஃபர்ஸ்ட் டைம் தான். டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. அந்த ஏரியாலெல்லாம் பண்ணுறப்போ, இங்கெல்லாம் லாக் பண்ணுறப்போ, இங்கே தான் ஃபுல் லாக் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. பண்ணுறப்ப சரியான பெயின். எடுத்து ஃபீல் பண்ணுற கையை எப்பவுமே இது பண்ணுறப்போ இப்படி இருக்காது. இது எடுத்துன்னா ஒரு ஃபீல். பெயின் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அடுத்த நாள் அதோட ரிசல்ட் இன்னும் பலமாக இருக்குன்னு சொல்லி யாருமே சொல்லலை. அடுத்த நாள் தான் எங்களுக்கு ஷூட்டப்போ செம்ம பெயின். கை தூக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு அது பெயின் இருந்துச்சு. ஸோ இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்களா? நான்லாம் நினச்சிட்டு இருந்தேன் ஏரியாவில் ஜாலியாக இருக்கலாம், அப்படியே பிடிச்சிட்டு ஒரு சுற்றலாம் அப்படின்ட்டுலாம். பட் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு இப்போ தான் தெரியுது. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டான்சர்ஸ். லைக் இந்த ஏரியல் ஆக்டெல்லாம் ஒரு ஆக்டாக எடுத்து பண்ணுற எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் அந்த ஒரு பெயினோட நம்ம நெக்ஸ்ட் டே கேரி பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் ஆப்வியஸாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until then, it's tata, bye from Akshita Shok's channel. Yay, tata.